விஷயம் உண்டு. அப்போ கர்த்தர் ஒரு விசுவாசியை அவ்விதமாய் பழக்க வைக்க விரும்புகிறார். இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ கர்த்தர் ஒரு விசுவாசியை அவ்விதமாய் பழக்க வைக்க விரும்புகிறார். சீஷர்கள் இப்போ போனாங்க. போன இடத்துலலாம் அற்புதம் நடந்துச்சு. நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு. போன இடத்துலலாம் ரட்சிக்கப்பட்டாங்க, ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்காக ஜெயிலில் பிடிச்சி போடாமல் இல்லை. ஒய் காட் அலவுட் தட்? இந்த அற்புதத்தை செஞ்சால் அதை தடுத்து விட்டுருக்கலாமே, அதை ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கலாமே ஆண்டவர். ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாரு பீட்டரை ஆண்டவர். ரிலீஸ் பண்ண தெரிஞ்ச தேவனுக்கு பிடிக்காமையே அந்த நெருக்கடியை கூட கொடுக்காம இருந்திருக்கலாமே, அது இன்னமும் நல்லா இருந்திருக்குமே. நாமளும் தான் அப்படி தான் யோசிப்போம். என்னை விடுவிக்க தெரிந்த தேவனுக்கு என்னை பிடிக்காமலே வச்சுருந்தா இன்னும் கூட நான் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்க முடியும், இன்னும் கூட ஊழியம் செஞ்சுருக்க முடியுமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறது. கர்த்தர் இவ்விதமாய் சபையையும் தேவ பிள்ளைகளையும் நடத்துவார். ஆமென். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னோடு கூட உண்டு, அவர் என்ன கைவிட மாட்டார். அந்த ஒரு விசுவாசத்தை கர்த்தர் சபையிலும் விசுவாசியின் உள்ளத்திலும் எதிர்ப்பார். எந்த இடத்துல நடத்தினாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நல்லா நடக்கும்போது கர்த்தர் என் கூட இருக்கிறார், கொஞ்சம் சோர்வாக போகும்போது கர்த்தர் என் கூட இல்லை அப்படின்னு நாம் சொல்லுவதை நிறுத்திக்கணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி கம்ஸ் தேர். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் சில காரியங்களை புலம்பியிருக்கலாம். ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் அதே புலம்பு இருந்தால் நமக்கு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆரம்பத்தில் ஆண்டவர்களை ரட்சித்த நாட்களில் ஒருவேளை நன்மைகள் நடக்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்வதும், தீமைகள் நடக்கும் பொழுது கர்த்தர் என்னை கைவிட்டார் அப்படின்னு நான் பேசுகிறதும் ஒருவேளை எனக்கு வழக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் நான் 10 வருஷமாக கிறிஸ்டினாக இருக்கிறேன், 10 years ஐ எம் அ கிறிஸ்டியன், இன்னும் நான் புலம்புறேன் அப்படின்னா நான் மெச்சூர் லெவலுக்கு வரல. இன்னும் நான் பாலை குடிக்கிற லெவல்லே தான் இருக்கிறேன். இன்னும் நான் பலமான ஆகாரத்தை சாப்பிட்ற நிலைக்கு வரல அப்படின்னா. ஏன்னா கர்த்தர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுலேயுமே கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. பாடுகளும் சோதனைகளும் உண்டு, மலையின் அனுபவங்களும் பள்ளத்தாக்குகளும் உண்டு, எல்லாவற்றிலும் நான் அவன் கூட இருப்பேன், நான் அவனை கைவிட மாட்டேன். இப்போ பள்ளத்தாக்கில் நீ போனாலும் சரி, நெருக்கத்தின் மத்தியில் போனாலும் சரி, உனக்கு தெரியணும், ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ். அல்லேலூயா. இதை நம்ம என்றைக்கு நம்ம அறிக்கையிட ஆரம்பிக்கிறோமோ அப்போது இந்த 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 அதிகாரத்தில் பார்க்க போகிறோம், பேதுருடைய மெச்சூரிட்டியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போது ஒரு ஹாப்பி எண்டிங். 11th chapter, Acts 11 is an happy ending, but 12th is not an happy beginning. ஒரு மாதிரி டெரரான பிகினிங். ஏரோது எல்லாரையும் துன்பப்படுத்த துவங்கி. ஆமீன். அதில் ஒரு மெசேஜ் நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவ்விதமாக தான் லைஃப் இருக்கும். விசுவாசிகள் விசுவாசத்தில் பலப்படணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமீன். எத்தனை பேர் விளங்குது? எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? திஸ் இஸ் த லைஃப் ஆஃப் கிறிஸ்டியன். திஸ் இஸ் த லைஃப் ஆஃப் கிறிஸ்டியன். எனி மெச்சூர் கிறிஸ்டியன் ஷுட் அக்செப்ட் திஸ். அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமே வராது, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் எல்லாம் அப்படியே கேர்ஃப்ரீயாக நீங்கள் நல்லா அப்படியே பஞ்சு மெத்தையில் இருக்கலாம் அப்படின்னு கர்த்தர் சொல்லலை. உலகத்தில் உபத்திரம் உண்டு சொல்லி அப்படியே முடிக்காமல், ஆனாலும் திறன் கொள்ளுங்க, நான் பட் பி ஆஃப் குட் ஷேர், ஐ ஹவ் ஓவர் கம் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது உபத்திரவங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் கர்த்தர் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஊழியத்தில் அனுமதிப்பது உண்டு. ஆனால் கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார். ஆமென். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு கிறிஸ்தவனும் ஒரு சபையும் உணர்ந்து கொள்ளும் பொழுது தான் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக, பவுல் சொல்கிறார் இல்லையா, எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கிட்டேன். நான் நிறைவாக இருந்து பழக்கமும் உண்டு, குறைவாக இருந்து பழக்கமும், நிறைவாக இருக்கவும் எனக்கு தெரியும், குறைவாக இருக்கவும் தெரியும். அவ்விதமாக நான் போதிக்கப்பட்டேன். யார் போதிச்சிருப்பான்னு நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்ல இந்த இதை. ஹோலி ஸ்பிரிட். யார் போதிச்சிருப்பா? பீட்டர் போதிச்சிருப்பாரா பவுலுக்கு? இல்லை. யார் போதிச்சிருப்பா? இல்லை பிரதான ஆசிரியர்கள், ஏன்னா போதகர்கள் போதிச்சிருப்பாங்களா? பாலுக்கு ஆவியானவரே கற்றுக் கொடுத்த ஒரு 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 போதனை என்னென்னா, அப்பா நீ நிறைவாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஹோலி ஸ்பிரிட் ஹிம்செல்ஃப், ஆவியானவர் தான் நமக்கு வந்து அந்த போதகர். உண்மையாக இல்லையா? பைபிள் படிக்கிறோம். ஹூ இஸ் அவர் டீச்சர்? ஹோலி ஸ்பிரிட் இஸ் அவர் டீச்சர். ஹோலி ஸ்பிரிட் இஸ் அவர் டீச்சர். ஆவியானவர் தான் நம்முடைய டீச்சர். அப்போ ஆவியானவர் கற்றுக் கொடுக்காமல் காரியங்களை அதான் சொல்கிறான், நான் அவ்விதமாக போதிக்கப்பட்டேன், நான் குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் மனரம்யமாக இருக்க என்ன பண்ணேன், போதிக்கப்பட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இந்த 12th chapter பிகினிங்கில் இன்னும் வசனத்துக்கு போல நமக்கு என்ன தெரியுதுன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான். ஆமீன்னு சொல்வீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றி நம் பக்கம்தான். அது 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 அதில் சந்தேகமே இல்லை. வெற்றி நம் பக்கம்தான். கர்த்தர் நம் பக்கம் இருந்தால் வெற்றி நம் பக்கம். தோல்வியிலும் கர்த்தர் நம் பக்கம், புயல் அடித்தாலும் கர்த்தர் நம் பக்கம். அல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம் பக்கம், ஜெயிலில் போட்டாலும் கர்த்தர் நம் பக்கம், பங்களாவில் வச்சாலும் கர்த்தர் நம் பக்கம். ஆமீன்னு சொல்லுங்களேன்.
இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்போ ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்குது. ஏரோது ராஜா 12:1 ஆக்ட்ஸ் 12:1 ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த துவங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தால் கொலை செய்தான். இது நான் சொன்னேன்னு நினைக்கிறேன்ல, ஐ திங்க் மேபி நீங்கள் ஞாபகம் இருந்தால், கர்த்தர் வந்து எல்லாரையுமே மாற்றுறாரு. பாலும் இப்படி தான் வந்தான். பாலும் துன்பப்படுத்த துவங்கினவன் தான். சவுலாக இருந்த சவுல் என்ன பண்ணால் 9ஆம் அதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அதிகாரத்துலாம் பார்த்தீங்கன்னா, சவுல் வந்து என்னென்னா துன்பப்படுத்துகிறவனா, யாரை சீஷரை துன்பப்படுத்த, சபையை துன்பப்படுத்த துவங்கினவனா என்ன பண்ணான், கட்டளையை பெற்று புறப்பட்டான். தமஸ்குக்கு வழியில் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அப்போ நீங்கள் ஒருவேளை யோசித்தது உண்டா, சவுலை மாற்றின தேவன் ஏன் ஏரோதை மாற்றக்கூடாது? அப்படி ஏன்னா அப்படி ஒரு இது யோசனை வந்திருக்கா? சவுலும் இதே மாதிரி தான். ஏரோது எல்லாரையும் துன்பப்படுத்துகிறான் சர்ச்சில், பர்சிக்யூஷன் த்ரூ ஏரோது. சவுலும் துன்பப்படுத்துகிறான். ஆனால் சவுலை கர்த்தர் சந்திக்கிறாரு, மாற்றுறாரு. ஆமீன். பீட்டர் டினைட் கிரைஸ்ட் ஃபார் த்ரீ டைம்ஸ். பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்தான். யூதாஸ் காரியத் இயேசுவை காட்டி கொடுத்தான். பேதுரு குணப்படுகிறார். கர்த்தர் பேதுருவை மாற்றுகிறார், யூதாஸை மாற்றவில்லை. இப்படி யாருன்னா யோசிச்சிருக்கீங்களா? காட் பார்ஷியல், தேவன் பட்சபாதம் உள்ளவரா? சவுலை குணமாக்கி பவுலா மாற்றி ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றின தேவன் ஏரோதை தொட்டிருக்கலாமே. ஏரோதை தொட்டிருந்தா இன்னும் கூட, ராஜாவை தொட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. ஏரோதை கடைசி வரைக்கும் தொடவே இல்லை, கடைசி அப்படியே விட்டார் ஆண்டவர். அதாவது காட் கேன் சேஞ்ச் ஒன் பர்சன் அண்ட் எலிமினேட்ஸ் அதர் பர்சன். ஆமாம், அப்படி பார்க்குறோம் பைபிளில். ஒரு மனிதனை மாற்றுகிறதும் ஒரு மனுஷனை எலிமினேட் பண்ணுறார். மாற்றலை, அவனை எலிமினேட் பண்ணுறார் ஆண்டவர். ஒய்? காட் கேனாட் சேஞ்ச் டெவில் பிகாஸ் he is the embodiment of evil. பிசாசை கர்த்தர் மாற்றலை, அப்படி தானேங்க? பிசாசை கர்த்தர் மாற்றலை. அப்போ அப்படி அங்கே ஒரு கேள்வி வரும். கெரின் சின்னதாக இருக்கும்போது கேள்வி கேட்டால், நீங்கள் ஃபர்கிவ்னஸ் பற்றி பேசுகிறீங்க டாடி, நீங்கள் லவ் பற்றி பேசுகிறீங்க, ஒய் கேனாட் ஜீசஸ் ஃபர்கிவ் டெவில் அப்படின்னு கெரின் ரொம்ப சின்னவளாக இருக்கும்போது கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னால் அவளுக்கு அது விளங்குச்சா அப்படின்னு தெரியல. பட் கிளியராக தெரியணும், பிசாசை கர்த்தர் மாற்ற முடியாது. பிகாஸ் அதாவது தீமையின் பொல்லாப்பின் மொத்த உருவமாய் பிசாசு இருக்கிறான். புரியுதுங்களா? சவுலை ஏன் கர்த்தர் மாற்றினார், ஏரோதை ஏன் கர்த்தர் மாற்றலைன்ற மட்டும் நான் சொல்கிறேன். சவுல் வந்து பக்தி வைராக்கியம் கொண்டவன். எப்போ? சபையை துன்பப்படுத்தும் போதே. அவன் பிசாசினால் உண்டானவன் அல்ல. அவன் பண்ணது தப்பு தான், அவன் பண்ணது தீமை, அவன் சபைக்கு விரோதமாக தான் இருந்தான். ஆனால் பாரம்பரியத்தில் கடவுளுக்கு தெரியும், அவனுக்கு கட்டளையை தெரியும். கடவுளையும் தெரியும், சவுலுக்கு கடவுளும் தெரியும், கட்டளையும் தெரியும். இந்த கோபமே அவனுக்கு கடவுளும் மேலே உள்ள வைராக்கியத்தினாலையும் கட்டளையை படித்து பாரம்பரியத்தின் மேலே வந்த ஒரு கோபத்தினால தான் என்ன பண்ணுறான், இதனடா புதுசாக நம்ம கடவுளுடைய நாமத்தை அவங்க கெடுக்க வந்திருக்காங்க. நியூ குரூப் கால் கிறிஸ்டியன்ஸ், புது குரூப் கிறிஸ்டியன்னு பேர் வச்சுன்னு ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. நாம் இது வரைக்கும் படித்த சாஸ்திரங்கள் கட்டளைகள் கை கொண்டு வந்த எல்லா ரிச்சுவல்ஸையும் இவங்க மாற்றி சொல்கிறாங்களே, இவங்க புதுசாக பேசுகிறாங்களேன்னு ஒரு கோபம் அவனுக்கு. அதனால் என்ன பண்ணால், கொலை செய்யவும் தயங்கலை, சபையை துன்பப்படுத்த போனான். அவனுடைய இன்டென்ஷன் வந்து பக்தி வைராக்கியம். புரியுதுங்களா? மூடத்தனமான பக்தி வைராக்கியம். ஆனால் மூடத்தனமான பக்தி வைராக்கியம். கடவுளை அவன் அறிந்தவன் தான். சில பேர் பார்த்துருக்கீங்களா, அது இந்துவாக இருக்கலாம், அது கேத்தலிக்காக இருக்கலாம், ஒரு பக்தி இருக்கும். வசனம் போட்டிருக்கு, பக்தி உள்ளவனே கர்த்தர் தமக்காக. நிறைய பேர் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பக்தி உள்ளவங்களை ஈஸியாக பிடிச்சிடலாம், வேறு மதத்தில் இருக்கிறவங்கள கூட நான் சொல்கிறேன். ஆனால் தீமையை கொண்டவர்களை மாற்றுவது கடினம். தீமையை, கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க சேஞ்ச் ஆகிடுவாங்க, குடிகாரன் சேஞ்ச் ஆகிடுவான், பக்தியாக இருக்கிறவங்க கூட சேஞ்ச் ஆகிடுவான். ஆனால் தீமையை இருதயத்தில் வைத்துக்கொண்டு தீவினையை சிந்திக்கிறவர்கள், அவங்க பார்த்த குணத்திலேயே மோசமாக இருக்கிறவங்கள மாற்றுறது ரொம்ப கஷ்டம். கெட்ட பழக்கமாக ஒருத்தர் இருக்கிறவன் பாருங்களேன், தொட்டவனே மாறிடுவான், ஒரே நாளில் குடியை விட்டுருவான், ஒரே நாளில் கெட்ட பழக்கத்தை விட்டுருவான். ஆனால் தீமினையை கொண்ட பொல்லாப்பை கொண்ட, அதாவது டெவில் வந்து இஸ் ஃபுல் ஆஃப் ஈவில். கெட்ட பழக்கம் இல்லை, பொல்லாப்பையும் தீய குணத்தையும் துர்குணங்களையும் எல்லா பொல்லாப்பையும் உள்ளடக்கினவன் பிசாசு. இங்கே ஏரோதுக்கும் பவுலுக்கு என்ன வித்தியாசம்னா, பவுல் பக்தி வைராக்கியத்தினால் அவன் சபையை துன்பப்படுத்தினான். அவனே சொல்கிறான், நான் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை, அவனே அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நான் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நான் சொல்கிறான்.
அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நான் ஏன் அப்படி பண்ணேன்னா, பிகாஸ் எனக்கு ஒரு ஜீல் இருந்துச்சு. இதில் கமாண்ட்மெண்ட் மேலே, ஓல்டு கமாண்ட்மெண்ட்டில் எனக்கு ஒரு ஜீல் இருந்துச்சு. ஐ ஹேவ் அ ஜீல் ஃபார் காட். அதனால் நான் சபையை துன்பப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ஏரோது சாப்டர் வேறு. ஏரோதுக்கு ஜீல் இல்லை, ஏரோதுக்கு கவனன்ட் தெரியாது, ஏரோதுக்கு கமாண்ட்மெண்ட்டும் தெரியாது. இஸ் ஃபுல் ஆஃப் ஈவில் அண்ட் செல்ஃபிஷ்னஸ். அவன் சுயநலவாதியாய் பொல்லாப்பையும் துர்க்குணத்தையும் கொண்டவனாய் அவன் செயல்பட்டான். நீங்கள் பேதுருவையும் யூதாசி எடுத்துக்கிட்டால், பேதுரு பயந்து பதறி கத்தரை தெரியாது என்று மறுதளித்தான். ஆனால் யூதாசுக்குள் சாத்தான். வித்தியாசம் இருக்குதா இல்லையா? பேதுருவை தொட்டார், அவன் பண்ண தப்பு தான், பட் இன்டென்ஷன்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவன் பண்ணதும் தப்பு, இவன் பண்ணதும் தப்பு. ஆனால் அவனோட இன்டென்ஷன் வேறு, இவன் வந்து சாத்தான் புகுந்ததுனால சாத்தானுடைய அம்பாசிடராக செயல்பட்டான். யூதாஸ் செயல்பட்டது அம்பாசிடர் ஆஃப் சேட்டன். ஏரோதும் அம்பாசிடர் ஆஃப் சேட்டன் தான். இங்கே பால் அப்படி கிடையாது. பால் தப்பு பண்ணாலும் வேறு ரீசன். பால் தப்பு பண்ணாலும் யூதாஸுக்குள் சாத்தான் புகுந்தான். சாத்தான் என்ன பண்ணுறான், அவனை செயல்படுத்துகிறான். அவன் என்ன சொல்கிறானோ அவன் செயல்படுறான். அவனுக்கே அவன் பண்ண தப்புன்னு தெரிஞ்சுது. சாத்தான் உள்ளே இருந்ததுனால உயிரை மாற்றிக்கிட்டான். பேதுரும் பண்ண தப்புன்னு தெரிஞ்சது, ரிப்பன் பண்ணான். அவனும் பண்ணது தப்பு தெரிஞ்சது, இவனும் பண்ணது தப்பு தெரிஞ்சது. என்ன பார்த்தீங்கன்னா, அந்த காசை வாங்கிட்டு தூக்கி போட்டுறான். யார்? யூதாஸ். அப்போ தப்புன்னு தெரிஞ்சுது. ஐயோ, குற்றமில்லாத ஒரு ரத்தம். ஆனால் சாத்தான் உள்ளே இருந்ததுனால குற்ற மனசாட்சி அவனை கொன்றுச்சு. பிசாசு தான் தற்கொலைக்காரன். உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணிக்கிறான்னா அவனை பிசாசு இல்லாமல் தற்கொலை, உயிரை மாற்றி கொள்வது பிசாசு தான் மெயின் ரீசன். ஒருத்தன் உயிரை மாய்ச்சி கொள்கிறான்னா அவன் பிசாசுனால் ஊந்தப்பட்டு அவன் உயிரை மாய்த்து கொள்கிறான். அப்போ இவன் உயிரை மாய்ச்சி கொள்றான்னா டோட்டலி பிசாசுனால செயல்படுறான். இவனும் தப்பு பண்ணுறான். ஆனால் உணர்றான். கர்த்தர் அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு. ஆண்டவர் வர வரைக்கும் அட்லீஸ்ட் இருந்திருக்கலாம். நான் யோசித்தேன், ஒரு வேளை ஆண்டவர் வர வரைக்கும் யூதாஸ் இருந்திருந்தா ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு கிரேஸில் அவனை காப்பாற்றிருக்கலாமா அப்படின்னு. ஆனால் இவன் பாருங்கள், பிசாசினால் செயல்படான். யூதாஸை காப்பாற்ற முடியல. காட் கேனாட் சேஞ்ச் டெவில். காட் கேன் சேஞ்ச் சம் பர்சன் பட் எலிமினேட் அதர், பிகாஸ் தேர் இஸ் எ ரீசன். சிலரை மாற்றுகிறார், சிலரை அகற்றுகிறார். புரியுதுங்களா? நம்ம குழம்பிட்டு உட்காந்துடக்கூடாது. இவர்களை மாற்றினவர் அவர்களையும் மாற்றலாமே, ஏன் அவங்க அகற்றிட்டாரு, அவங்களையும் எலிமினேட் பண்ணிட்டாரு, அவங்களையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டார்? அப்படி இல்லை. கர்த்தர் நிச்சயமாகவே எல்லாரையும் மாற்ற விரும்புகிறார். ஆனால் அவருக்கு தெரியும் எது ஈவிலு, எது மிஸ்டேக்கு. இவனுக்கு வந்து சந்தர்ப்பம் கொடுத்து, இவனுக்கு கிருபை கொடுத்து, இவனுக்கு பொறுமையாக நீடிய பொறுமை உள்ளவர். அவர் நீடிய பொறுமையாக இருந்து அவன் மாறானான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவன் மாறுறதே இல்லை. பாருங்கள், அவன் மாறுறதே இல்லை. ஸோ அதனால் எல்லாரையும் கர்த்தர் மாற்றுறதில்லை. ஆரம்பத்துலேருந்து பாருங்களேன், கர்த்தர் வைத்த திட்டத்திற்கு எதிராக பிசாசு செயல்பட்டு கொண்டே வரான். திஸ் இஸ் ரைட் ஃப்ரம் ஆடம் அண்ட் ஈவ். ஆடமும் ஈவும் perfect human being. They have perfect commune with God. No problem. They don't need high priest. எந்த ஹை ப்ரீஸ்ட்டும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை, பாவமே இல்லை. அவங்க ஆண்டவரோடு கூட பேசலாம், ஆண்டவரோடு கூட உலாகலாம். அந்த திட்டத்தை குலைத்து போட்டான். ஓகே, ஒரு 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 தீர்க்க தரிசனம் வருது, ஸ்திரீயின் வித்து உனக்கு பகையாக இருக்குன்னு அவன் நினச்சிட்டான். பாருங்கள், அவன் பேர்னா ஆபேல் அண்ட் காயின் தான் ஸ்திரீயின் வித்து நினச்சி என்ன பண்ணிட்டான், ஆபேலை கொலை செய்து காயினை கொலைகாரனாக மாட்டிட்டான். அவன் நினச்சான் பிளான் டெஸ்ட்ராய்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னது ஜீசஸ் கிரைஸ்ட். ஸ்ரீயின் வித்துன்னு சொன்னது ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அவர் சொன்னார். இவன் பாருங்கள், பிசாசு வந்து கொஞ்சம் முட்டாள். அவன் நினச்சிட்டான் ஸ்ரீயின் வித்து யார்? ஆபேல். அப்போ ஆபேலை கொண்டுட்டு காயினை கொலைகாரனாக மாற்றிட்டா பிளான் டெஸ்ட்ராய்டுன்னு நினச்சான். அதுக்கப்புறம் நினச்சான் மோசஸோ அப்படின்னு மோசஸை கொலை பண்ண ட்ரை பண்ணான். மோசஸ் பிறக்கும்போது எல்லா பிள்ளைகளும் கொலை பண்ணாங்க. இவ்விதமாய் அவன் ஆண்டவருடைய திட்டத்திற்கு விரோதமாய் பிசாசு செயல்பட்டு கொண்டே இருந்தான். இப்போ சர்ச் பீரியடுக்கு வந்துட்டோம், ஆக்ட்ஸ்க்கு வந்துட்டோம். ஆக்ட்ஸில் பாருங்களேன், சர்ச் இஸ் அ காட்ஸ் பிளான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், சேட்டன் கேன் பிளான் அண்ட் ஸ்டார்ட் பட் he cannot finish. பிசாசு திட்டமிடலாமா? இடலாம். தொடங்கலாமா? தொடங்கலாம். முடிக்க கர்த்தர் ஒரு நாளும் விடமாட்டார். ஆமென், அல்லேலூயா. அந்த திட்டமும் தொடர்றதையும் வச்சு தான் நம்ம கொஞ்சம் அலறிடுறோம். அதை அலோவ் பண்ணுறாருல ஆண்டவர். he can plan and even he can start but he cannot finish. Hallelujah. But God can plan, God can start, God can finish.
அவர் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. இஸ் அன் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. அவர் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறாரு. அவர் துவக்கமும் அவர் தான், முடிவும் அவர் தான். அவரால் துவங்கவும் முடியும், அவரால் முடிக்கவும் முடியும். இந்த சர்ச்சுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு ப்ரீச்சிங் 3000 people got saved. அதுக்கப்புறம் 5000 people got saved. பீட்டர் எழுந்து பேசும் பொழுது அதுக்கப்புறம் கோவப்பட்டு பிசாசு சபையை அழிப்பதற்காக பிசாசு என்ன பண்ணுறான், சபையை துன்பப்படுத்த நினைக்கிறான், பேதுருவை ஜெயிலில் போடுறான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் வாஸ் growing on and on. Hallelujah. ட்ரிபுலேஷன் இருந்துச்சா, பர்சிக்யூஷன் இருந்துச்சு, பட் சர்ச் இஸ் க்ரோயிங். உண்மையாக இன்றைக்கும் அப்படி தான். ட்ரிபுலேஷன் பர்சிக்யூஷன் இருக்கிறதுனால சர்ச்சை யாரும் அழிக்க முடிஞ்சுதா? பிகாஸ் சர்ச் இஸ் காட்ஸ் பிளான். சபை கர்த்தருடைய திட்டம். சபை கர்த்தருடைய திட்டம். அதை பிசாசு தொந்தரவு தான் பண்ண முடியுமே தவிர இடுக்கனை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். இடுக்கண்களெல்லாம் கொடுக்க முடியும் பிசாசுனால். இடுக்கத்தெல்லாம் வர வைக்க முடியும். ஆனால் பிசாசுனால் கர்த்தருடைய திட்டத்தை அவமாக்க முடியாது. சபையை அழிக்க முடியாது. எத்தனை வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள் பிசாசு. எத்தனை வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பல ரோம சாம்ராஜ்யங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு நேரம் ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி புரிஞ்சுது. கொடுங்கோல் ஆட்சிகள் புரிஞ்சுது. இப்போ நமக்கு தெரிஞ்சு நார்த் இந்தியா, நம்ம வாழ்ந்த நாட்களில் நம்ம ரொம்ப கனெக்ட் பண்ணோன்னா நார்த் இந்தியாவில் எவ்வளோ பர்சிக்யூஷன், ஸோ மெனி பர்சிக்யூஷன் நம்ம வாழ்ந்த நாட்கள்லேயே நம்ம பார்க்குறோம். ஸோ மெனி பர்சிக்யூஷன். தெரிஞ்சது கம்மி, தெரியாதது நிறையா. நீங்கள் மிஷன்ஸ் ஃபீல்ட்ஸ் பற்றி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியாதது நிறையா. அவ்வளோ ஒரு கடினம். ஆனால் சர்ச்சை எலிமினேட் பண்ண முடியல. ஆமென். அல்லேலூயா. கொல்லப்படுறதுக்கு எதுக்கு விட்டார் ஆண்டவர்? அடுத்த வசனம் யோவான் கொல்லப்படுகிறார் இல்லை, யாக்கோபு கொல்லப்படுகிறார். பர்சிக்யூஷனு, மேட்டர்ஸு, இரத்த சாட்சியாக கர்த்தர் மறிக்கலாம் அலோவ் பண்ணுறாரு. ஆனால் சபையையும் கர்த்தருடைய ஊழியத்தையும் சுவிசேஷத்தையும் ஒருத்தராலையும் அழிக்க முடியல. ஸோ அப்போது 2வது வசனத்தை படிங்க. யோவானுடைய சகோதரனை யாக்கோபு பட்டயத்தால் கொலை செய்தான். இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தது 3-4 வசனத்தில் பேதுருவை பிடிச்சி உள்ள போடுறாங்க இல்லை, ஜெயிலில் போடுறாங்க. ஆனால் பேதுருவை காப்பாற்றிடுறாரு. இது நீங்கள் பார்க்கணும், கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். பேதுருவை காப்பாற்றிடுறாரு. ஆனால் யாக்கோபு கொலை செய்யப்படுகிறார். யாக்கோபு கொலை செய்யப்படுகிறதே கர்த்தர் என்ன பண்ணார், அலோ பண்ணார். எல்லாருமே ரத்த சாட்சியாக தான் மறிச்சாங்க. 12 டிசைபிள்ஸும் ரத்த சாட்சியாக தான் மறிக்கிறாங்க. 12 மேட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் பீரியட்ஸு, டிஃப்ரெண்ட் வே தே ஹவ் கில்ட். ஆனால் எல்லாமே ரத்த சாட்சிகள் தான். ஆனால் சில பேர் சீக்கிரமாக செத்துடுறாங்க, ஆரம்பத்திலே செத்துடுறாங்க. சில பேர் கடைசியாக சாகிறாங்க. கர்த்தர் தமது சித்தத்தை நிறைவேற்றாமல் ஒரு முடி கூட தலையிலேருந்து விழாது. ஆமீன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடி கூட. இது நான் ஒருத்தர், நம்ம விடுதலை புலிகளின் தலைவர், அவர் பேர்னா பிரபாகர். அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, நான் பார்த்தேன். ரொம்ப அதுலேருந்து நான் விசுவாசத்தை நான் கனெக்ட் பண்ணேன். அவர் வேறு ஏதோ சொல்கிறாரு, பட் ஐ ஹவ் கனெக்டட் ஃபெய்த் இன் தட். எப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளோ போருக்கு போயிருக்கீங்க. அவர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஒரு பேட்டி வந்திருக்கு, அவர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பிரபாகர் சொல்கிறார், நீங்கள் இவ்வளோ போர் பார்த்துருக்கீங்க, இவ்வளோ காரியம், உங்களுக்கு உயிர் பயமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய போர், நீங்கள் நிறைய குண்டு வெடிகுண்டெல்லாம் பார்த்து இதிலே வாழ்கிறீங்க. எப்போ யார் தாக்குவான்னு தெரியாது, எப்போ வெடிகுண்டு போடுவான்னு தெரியாது, போர்கள் மத்தியிலே வாழ்ந்துட்டுருக்கீங்களே, உங்களுக்கு உயிர் பயம் இல்லையா? அவன் சொல்கிறாரு, கடவுள் என் மூலமாக இந்த பூமியில் எதை வச்சுருக்கானோ அதை செஞ்சு முடிக்காமல் என் உயிர் போகாது. அவர் அப்படி சொல்கிறாரு. கடவுள் என் மூலமாக இந்த பூமியில் எதை வச்சுருக்கானோ, அவர் கிறிஸ்டியன் கிடையாது, ஆனால் அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இந்த பூமியில் கடவுள் என்ன வச்சுருக்கான், அது வரைக்கும் எந்த வெடிகுண்டு வெடிச்சா என்ன, எந்த குண்டு இது பண்ணானா என் உயிர் போகாது. என்னுடைய வேலை இந்த பூமியில் முடிஞ்ச பிறகு தான் என் உயிர் போகும் அப்படின்னு பிரபாகரன் சொல்கிறார். அப்போ நான் யோசித்தேன், ஒரு அஞ்ஞானிக்கு அந்த அறிவு, அந்த ஞானம் இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு எவ்வளோ இருக்கணும்? ஆமாம் சொல்லுங்களேன், எவ்வளோ இருக்கணும் பாருங்களேன். நான் யோசித்து பார்த்தேன், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் முடி கூட விழாதான். அப்போ ஜீவன் எங்கேருந்து போகும்? அப்போ யாக்கோபு கொல்ல கர்த்தர் அனுமதிக்கிறார். இதுக்கு ஒரு பின்னணியை நான் பார்க்குறேன். இதுக்கு என்ன பின்னணியை நான் பார்க்குறேன் அப்படின்னா, மத்தேயு 20:22. கூடும் என்றார்கள். இது அம்மா, யாரோட அம்மா? ஜான் அண்ட் ஜேம்ஸ், யோவானுடைய யாக்கோபுடைய அம்மா ஒன்று கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க பெரிய ஆசை அவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் ராஜ்யத்தில் வரும் பொழுது என் பிள்ளை, ஒரு பிள்ளை உங்கள் ரைட் சைடு, ஒரு பிள்ளை
உங்கள் லெஃப்ட் சைடு வேணும், திஸ் இஸ் மை ரெக்வெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் கேட்டார், நான் பெரும் ஸ்தானத்தையும் நான் குடிக்கும் பாத்திரத்திலும் நீங்கள் பங்கு பெற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, முடியும் அப்படின்னு, கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். ஆமீன், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நான் ஓகே அது உண்மைதான். அவங்க சொல்கிறாங்க பதில், கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள், நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் குடிப்பீங்கன்றார். கர்த்தர் குடித்த பாத்திரம் என்ன? சிலுவை மரணம். ஸ்தானம் உன்னதங்களில் உள்ள பரலோகத்தில் உள்ள ஸ்தானம். ஓகேங்களா? பாத்திரம் சிலுவை மரணம், பாடு மரணம். ஸ்தானம் மேலே உள்ள ஸ்தானம். அப்போ சொல்கிறாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். யாக்கோப்புக்கு அதை அலோவ் பண்ணார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கிறிஸ்து இரத்த சாட்சியாய் மரித்தது போல் அப்பயே சொல்லிட்டாரு, யூ வில் ஆல்சோ டை. நீயே சொல்லிட்ட கூடும் அப்படின்ட்டு. நீங்கள் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் குடிக்கும் பாத்திரத்தில் நான் பங்குள்ளவன் என்று நீங்கள் சொன்னது உண்மைதான். அப்போ நீங்கள் அதில் பங்கு பெறுவீங்க. God allowed them to drink in his cup. அவருடைய பாத்திரத்தில் குடிப்பதற்காக கர்த்தர் யாக்கோப்புக்கும் யோவானுக்கும் அலோவ் பண்ணார். ஒருத்தருக்கு முந்தின நேரம், இன்னொருத்தருக்கு பிந்தின நேரம். ஜேம்ஸ் டு பி எக்ஸிக்யூட்டட், ஜான் டு பி எக்ஸைல்டு. நாடு கடத்தப்பட்டார். ஆனால் அவர் பின்னாடி கொலை செய்யப்பட்டார். ஜேம்ஸ் டு பி எக்ஸிக்யூட்டட், ஜான் டு பி எக்ஸைல்ட். அல்லேலூயா. பத்மஸ் தீவுக்கு, பத்மஸ் ஐலாண்டுக்கு அவர் நாடு கடத்தப்பட்டார். அதுக்கு முன்னாடி வேத ஒரு புஸ்தகம் இந்த டிசைபிள்ஸ் குறித்து இருக்குது. அவரை என்ன பண்ணாங்கன்னா, எண்ணெய் சட்டியில் முக்கினாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல, அந்த புக்கு படிங்க. நீங்கள் 12 மேட்டர்ஸ் பற்றி ஒரு புக்கு, 12 இரத்த சாட்சிகள்னு ஒரு புக்கு இருக்குது, அது படிக்கணும். அதை பார்த்து படிச்சிங்கன்னா, அதுக்கு முன்னாடி எண்ணெய் கொப்பரையில் இவரை போட்டாங்களாம். யாரை? யோவானை. அதான் தெரியணும் நமக்கு. எண்ணெய் கொப்பரையில் போட்டால் கூட கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா நம்ம சாவ வராது. எத்தனை பேருக்கு சாவை குறித்து பயம்? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் நேரத்தை குறித்திருக்கிறார். அதனால தான் துக்க வீட்டில் அஃப்கோர்ஸ் கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. தற்காலிக பிரிவுகள் தான் நம்ம துக்க வீட்டுக்கு போகிறது, நம்ம போய் கஷ்டப்படுறது தற்காலிக பிரிவு தானே தவிர, நமக்கு தெரியணும் ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் மரணத்தை நியமிக்காமல் மரணம் வராது. சேட்டன் cannot fix, government cannot fix, your disease cannot fix, doctor cannot fix, only God can fix the end date. ஆமீன் சொல்லுவீங்களேன். என்னுடைய கடைசி பிரெத்தை ஆண்டவர் தான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பொதுவாக சொல்ல முடியாது, எல்லா மனுஷங்களுக்கும் இது இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு லாஸ்ட் பிரெத்தை அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதனால தான் பாருங்கள், துக்க வீட்டிலையும் ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குது. அவர்களை நான் we will meet them on the other shore. நாங்கள் அவர்களை மறுபடியும் சந்திப்போம் என்கின்ற நிச்சயம் நமக்கு இருக்குது பாருங்கள். அப்போ இன்றைக்கி எனக்கு மரண பயம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியும். உங்களுக்கு சொல்ல முடியுமா? சின்ன இன்னும் கல்யாணமே ஆகும், சில பிள்ளைங்க உட்காந்துருக்குது, என்னப்பா மரணத்தை பற்றி பேசுகிறீங்க, கல்யாணம் ஆகும் குழந்தை பிறகும் பயப்படாதீங்க. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பட் ஐ ஹாவ் அன் அஷூரன்ஸ் இன் மை டெத். தட்ஸ் வை எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறதுனால எனக்கு மரண பயம் இல்லை. மரணம் என்னுடைய முடிவு அல்ல. ஹல்லேலூயா. இன்னொன்று எனக்கு தெரியும், மரணமும் அவர் குறிக்காமல் எனக்கு நேரிடாது. இந்த பாட்டு நம்ம பாடுறோம்ல, என்னை மறவா இயேசுனா, நல்ல ஒரு பாட்டில், நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீர். உமக்கு தெரியாமல் ஒன்றுமே என் வாழ்க்கையில் நடக்காது. ஈவன் மை ஹேர்ஸ் ஆர் நம்பர்ட். ஹல்லேலூயா. என் முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அப்போ முடி என்றார் எதுக்காக அந்த வசனத்தை அந்த எக்ஸாம்பிளாக போட்டிருக்காங்கன்னா, அப்போ அந்த அளவுக்கு மைன்யூட் டீட்டெயில்ஸை ஆண்டவர் அறிஞ்சு வச்சுருக்கும் போது என் லைஃப்பில் எதுவுமே தலைக்கு மீறி போச்சு நீங்கள் வாயில் திறந்து சொல்லக்கூடாது. முடியவே எண்ணி வச்சுருக்காருன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே வந்துட போகிறதில்ல. ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பட் யூ ஷுட் நோ காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஆமீன்னு சொல்லுங்களேன். காட் இஸ் இன் கண்ட்ரோல். கர்த்தர் அல்லேலூயா எல்லாவற்றின் மேலும் ஆளுகையும் கட்டுப்பாடுமாய் அவர் இருக்கிறார். அதனால தான் இவங்க சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பெரும் ஸ்தானத்தையும் பெறுவீங்க, நான் குடிக்கும் பாத்திரத்தையும் நீங்கள் குடிப்பீங்க. ஆனால் எங்கே உக்காரணுன்றதை நானே டிசைட் பண்ண முடியாது, அது பிதா தான் என்ன பண்ண முடியும், டிசைட் பண்ண முடியும். கர்த்தர் அலோவ் பண்ணார் பாருங்கள். யாக்கோப்புக்கு அந்த பாத்திரத்தில் பங்கு பெற அலோவ் பண்ணார். அதனால தான் அந்த மரணம் இரத்த சாட்சியான மகிமையான மரணம். யாக்கோப்பு கொலை செய்யப்பட்ட கர்த்தர் அனுமதித்தார். அஃப்கோர்ஸ் அது தோல்வி அல்ல, அந்த ஸ்தானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அந்த பாத்திரத்தை குடிக்கிறது கர்த்தர் என்ன பண்ணார், யாக்கோப்புக்கு அலோவ் பண்ணார். இரத்த சாட்சிகள் பாக்கியவான்கள்ன்றாங்க.
கஷ்டம், ஆனால் பாக்கியவான்கள் அவங்க. அல்லேலூயா. இரத்த சாட்சியாக வந்து ஆண்டவர் சில பேர் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாரையும் நம்புறதில்லை ஆண்டவர். கர்த்தர் யாரை ரொம்ப நம்புகிறாரோ அவங்கள தான் கர்த்தர் சூஸ் பண்ணுறார் இரத்த சாட்சிகளாக. அந்த மரணம் மகிமையான மரணம். அந்த மரணம் மகிமையான மரணம். அது வந்து நீங்கள் தோல்வியாக பார்க்கக்கூடாது. அது தோல்வியாக பார்க்கக்கூடாது. அது நிமித்தமாய் பல கூட்டங்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். இறந்த பிறகும், அவங்க இறந்த பிறகும் நாம் செஞ்சு சாதிக்கிறத விட அவங்க சாதிக்கிறது ஜாஸ்தி, இம்மையிலும் மறுமையிலும். அதனால் இரத்த சாட்சிகள் தோல்வியில் முடியல. என்னடா உலகம் அவன் உயிரை எடுத்துருச்சு, ஒரு ராஜா அவன் உயிரை எடுத்துட்டாரு, அப்படி இல்லை. கர்த்தர் அனுமதிக்காமல் எந்த ராஜாவும் எந்த உயிரையும் எடுக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் ஜெயிக்கலை. கர்த்தர் அந்த நேரத்தை யாக்கோப்புக்கு அலோவ் பண்ணார். என் பாத்திரத்தில் நீயும் என்ன பண்ணு, பங்கு பெறு. காட் அலவுட் ஜேம்ஸ் டு என்ன பண்ணார், பார்ட்டேக் இன் த கப் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் பாத்திரத்தை அவனும் குடிக்கும்படி என்ன பண்ணார், கட்டளையிட்டார். ஓகே, அடுத்தது படிப்போமா? அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். 3 and 4. இவன் என்ன பண்ணுறான், யாக்கோபை கொலை பண்ணோடனே இவனுக்கு வந்து நல்ல பேர் கிடச்சிருது. யாருக்கு? ஏரோதுக்கு. அதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணாத குட் நேமை அவன் என்ன பண்ணுறான், இந்த குரூப்பை இவன் அடக்கிறான் ஒடுக்கிறான்னு தெரிஞ்ச உடனே இவன் பெரிய டிசிஷன்லாம் எடுக்கிறான். தைரியமானு தெரிஞ்சோடனே அந்த ஊரில் அந்த யூதர்கள் மத்தியில், அந்த ரிலீஜியஸ் பீப்புள் மத்தியில் இவனுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிது. உடனே இவன் ஸோ ஹாப்பி. ஓகே, அடுத்தது இன்னொன்று பண்ணால் இன்னும் என் நிலை உயரும், இன்னும் எனக்கு சப்போர்ட் ஜாஸ்தியாகும், இன்னும் என் பொசிஷன் ஸ்ட்ராங் ஆகும். யூ ஆர் ஸோ செல்ஃபிஷ் கிங். முழுமையுமாய் அவன் என்ன பண்ணுறான், சுயநலம் உள்ள ஈவில் கிங். அதனால தான் ஏரோதை கர்த்தர் மாற்ற விரும்பலை, அவனை தண்டிக்க விரும்பினார். அவனுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது, அவனுக்கு எலிமினேஷன். சில பேருக்கு தான் கர்த்தர், காட் வாண்ட்ஸ் எவ்ரி ஒன் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். பட் எல்லாரும் அப்படி ஆகிறது இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை, எலிமினேஷன். என்ன இப்படி பார்க்குறீங்க? கர்த்தர் எல்லாரும் மாற விரும்புகிற தேவன், நல்ல தேவன் தான். ஆனால் ஒரு சூழலுக்கு மேலே டிரான்ஸ்ஃபர்மேஷன் அலோவ் பண்ணுறதில்ல, கர்த்தர் எலிமினேட் பண்ணிடுறார். ஆமாம். அதான் கிருபையின் காலத்துலேயே என்ன பண்ணிடணும், நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்துடணும். ஆண்டவர் முரட்டாட்டமாக நம்ம இருந்துட முடியாது, இறுதிய கடினமாக இருந்துட முடியாது. கிருபையின் காலத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் வில் டேக் பிளேஸ். அதர்வைஸ் நான் எலிமினேஷன். அதர்வைஸ் எலிமினேஷன். ஓகே, இப்போ பீட்டர் வந்து இப்போ பாருங்கள், யூதருக்கு பிரியமாக இருந்ததுனால அடுத்த ஒரு முடிவு எடுக்கிறார். இவர் என்ன, பீட்டரையும் பிடிச்சிடலாம். இப்போ பீட்டர் எதுக்கு பிடிக்கிறாரு? நல்ல பேர் எடுக்கணும்னு. என்ன பண்ணுறதுக்கு பிடிக்கிறாரு? கொலை பண்ணுறதுக்கு தான் பிடிக்கிறார். எப்படி யாக்கோப்பை கொலை பண்ணாரோ அதே போல் பீட்டரையும் என்ன பண்ணுறது, பிடிச்சி இவரை தண்டிக்கிறதுக்காகலாம் பிடிக்கல. நிச்சயமாகவே அவனுடைய திட்டம், யாக்கோப்பை எவ்விதமாய் கொலை செய்தாங்களோ அவன் கோர்ட்டுக்கு கொண்டு வந்து அவனை நிறுத்தி அவனை அதுக்கு அடுத்தபடியாக கொலை செய்வது தான் அவனுடைய நோக்கம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அந்த டைம் பஸ்காவாக போயிடுச்சு. பஸ்கானா 2 days லீவு, 2 நாள் லீவு. 2 நாள் பாதுகாக்கணும். 2 நாள் முடிச்சு தான் கோர்ட்டு திறப்பாங்க. இங்கே இப்போ மாதிரி பஸ்கா பண்டிகை வந்துடுச்சு. இப்போ 2 நாள் வந்து என்ன பண்ண முடியாது, லீவு. 2 நாளைக்கு அப்புறம் தான் கோர்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ 2 நாளைக்கு அப்புறம் தான் என்ன பண்ணி, யூ கேன் பிரிங் ஹிம் இன்டு த கோர்ட். அதனால் என்ன பண்ணுறான் அவன், அதை போட்டிருக்கலையா, அது அப்பொழுது அது புளிப்பில்லாத அப்போ பண்டிகை நாட்களாக இருந்துச்சு. அதனால் அவன் என்ன பண்ணான், சிறைச்சாலையில் எப்படின்னா 3 levels ஆஃப் ப்ரொடெக்ஷன், 3 அடுக்கு பாதுகாப்பு. அக்கா 4 போர் சேவர்கள், 4 போர் சேவர்கள், 4 வகுப்பு, 4 போர் சேவர்கள், 3 அடுக்கு வந்து அங்கே போடல, பின்னாடி போட்டிருக்கு. 3 levels. முதல்ல ஒரு இடத்துலேருந்து கொண்டு வருவார் தூதர், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு கொண்டு வருவார் 2வது லெவலு, அதுக்கப்புறம் ஒரு இரும்பு கதவு இருக்கும், அது 3வது லெவலில் தாண்டி போவார். 3 levels ஆஃப் இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இசட் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு. யாருக்கு? பிரைம் மினிஸ்டர்ஸுக்கு. அந்த மாதிரி இவரை வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, 3 அடுக்கு பாதுகாப்பு. அது இல்லாமல் 4 வகுப்பு சேவகர்கள், ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் 4 soldiers. ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் என்ன சொல்லுங்கள், ஒரு ஷிஃப்ட்டுக்கு 4 soldiers, 4 divisions, 4 soldiers, 4 soldiers. அப்போ 4 வகுப்பு பாதுகாப்பு. இவ்வளோ ஏன் பண்ணுறாரு ஏரோது சொல்லுங்கள்? ஏன் 3 அடுக்கு பாதுகாப்பு, ஒவ்வொரு ஷிஃப்ட்டையும் போட்டு 4 ஆளுங்க இருக்கணும். ஒரு கையில் ஒரு செயின் சங்கிலி மாட்டப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். சும்மா போடல, சங்கிலி மாட்டப்பட்டிருக்கு.
சங்கிலியை பற்றி போடலையா? எப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணிப்பாங்க. 2 சங்கிலி, அந்த 2 சங்கிலிக்கும் 2 சேவகர். ஒரு முனைக்கு ஒரு ஆள், இன்னொரு முறைக்கு ஒரு ஆள், வெளியே 2 பேர், வெளியே 2 பேர், அது இல்லாமல் பூட்டப்பட்ட அறை, அதுக்குள்ளே 2 சேவகர். சும்மா கூட இல்லை, ஒரு 2 பேரோடு தான் இருக்கிறான் ஆல்ரெடி. உள்ளேயே 2 பேர் அவனை பாதுகாக்கணும், வெளியே 2 பேர் நிற்கிறாங்க. அது இல்லாமல் ஜெயில் கதவு, அது ஒரு அடுக்கு, அதுக்கு வெளியே வந்தால் 2வது அடுக்கு, அதுக்கப்புறம் ஒரு இரும்பு கதவு 3வது அடுக்கு. இவ்வளவு கடினமான பாதுகாப்பை ஏன் ஏரோது போட வேண்டும்? ஓய், தப்பிச்சிருவான்னு எப்படி அவங்களுக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஜெயிலில் போட்டாங்க பீட்டர். இதுக்கு முன்னாடியே ஜெயிலில் போடும்போது அதே போல் கர்த்தர் தூதனை அனுப்பி அவனை ரிலீஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில் ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கான். உள்ளே இருக்கவங்களுக்கு ஒரே சந்தேகமாகிடுது. ஜெயிலில் போட்டோம், அடுத்த நாள் காலையில் போய் சினகாக்கில் ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கான். காலையில் தேவாலயத்தில் ப்ரீச் பண்ணுறான், நைட்டு ஜெயிலில் போட்டாங்க, காலையில் ப்ரீச் பண்ணுறான். எப்படின்னே தெரியல, இல்லை யாருக்கு ஒன்றுமே புரியல இது எப்படி நடந்துச்சு. ஏன்னா கதவு உடைக்கப்படலை, கதவு திறக்கப்பட்டுரு, பூட்டு உடைக்கப்படலை. ஆனால் இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லை. ஒருத்தர் சங்கிலி அப்படிலாம் இல்லை, நார்மல் பாதுகாப்பு, நார்மல் சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. ஆனால் பீட்டர் என்ன பண்ணுறார், ஆண்டவர் ஆல்ரெடி இது நடந்த விஷயம் வெளியே கொண்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் மார்னிங் ஹி வாஸ் ப்ரீச்சிங் இந்த சினகாக். இது வந்து ஆச்சரியமாக இருந்தது. இதை கேள்விப்பட்டதுனால ஏறது இந்த டைம் நம்ம இந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த டைமு 3 levels ஆஃப் ப்ரொடெக்ஷன், 3 அடுக்கு பாதுகாப்பு, 4 வகுப்பு, 4 சேவகர்கள், சங்கிலியை கட்டு, ஒரு சங்கிலியில் ஒரு சேவகர்கள், இன்னொரு சங்கிலியில் இன்னொரு சேவகர். சில வேலைகளில் பிசாசு நினைப்பான், டைட் கார்னரை நம்ம கொடுத்துட்டா நம்ம அசைய முடியாது அப்படின்னு. சம்டைம்ஸ் சேட்டன் வாண்ட்ஸ் டு புட் அஸ் இன் டைட் கார்னர்னால் முட்டுச்சந்து, எங்கேயுமே போக முடியாது. என்ன பண்ணுறது சொல்லுவேன், என்ன பண்ணுறதுனே தெரில பாஸ்டர் சொல்கிறீங்களா, தட் இஸ் கால் டைட் கார்னர். இஃப் யூ நோ அ வே, நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஏதோ ஒரு வழி இருக்குன்னா அதை நம்ம சொல்ல மாட்டோம். வழியே இல்லைன்னா தான் சொல்லுவோம், வழியே இல்லை, இதுக்கு என்ன வழினே தெரில. தட் இஸ் கால் டைட் கார்னர். Sometimes God allows Satan to put us in a tight corner to prove his power. எதுக்காக கர்த்தர் டைட் கார்னரை நம்ம லைஃப்பில் அலோவ் பண்ணுறாருன்னா, அவர் நம்மளை ஒரு நாள் டைட் கார்னரில் போடுறதில்ல. யாக்கோபு சொல்கிறார் இல்லையா, அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. God will never put you in tight corner. But God allows tight corner in our life. Amen. யோபுக்கு வந்தது மிகப்பெரிய சோதனை, கர்த்தராக கொடுத்த சோதனை இல்லை. பிசாசு கர்த்தர்கிட்ட அனுமதி பெற்று என்ன பண்ணான், யோபுவை சோதித்தான். அப்போ காட் அலவ்ஸ் டைட் கார்னர். நம்மளை டைட் கார்னரில் போட்டு அதில் நமக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறவர் அல்ல. பட் காட் அலவ்ஸ் டைட் கார்னர். கர்த்தர் அலோவ் பண்ணுறாரு, டைட் கார்னர்ஸ் அலோவ் பண்ணுறாரு. பட் பிசாசு நம்ம டைட் கார்னரில் போடுறோம். இப்போ இங்கே பீட்டருக்கு வந்தது அப்படி தான், ஒன்றுமே பண்ண முடியாது. 2 நாள் லீவு, 2 நாள் அதுக்கப்புறம் வெளியே வந்தால் பீட்டருக்கு நல்லா தெரியும் இவரை பிடிச்சது தண்டித்து விடுறதுக்கு இல்லை, கொலை செய்வதற்கு. he knows very well. யாக்கோப்பை கொலை செஞ்சுட்டு இவரை பிடிச்சி உள்ளே போடுறாங்க அப்படின்னா அடுத்து இவரையும் கொலை செய்வதற்காக போடுறாங்க அப்படின்னு பீட்டருக்கு நல்லா தெரியும். பீட்டருக்கு டவுட்டே கிடையாது. அதில் இவ்வளோ கடினமான பாதுகாப்புகள் மத்தியில் அவரை போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அநேக பைபிளில் நிறைய இன்சிடெண்ட்டை பார்க்குறேன். 2 ராஜாக்கள் 2 Kings 6:15. ஆமென், அல்லேலூயா. எலிசா சீரிய இராணுவத்தை அனுப்புகிறாரு. தோத்தான் என்னும் ஊரில் மறைஞ்சிருக்கிறதா சீரிய ராஜாவுக்கு ஒரு தகவல் வருது. ஒரு மிகப்பெரிய என்ன பிரச்சனை சொல்லுங்கள், இவர் என்ன பிளான் போட்டாலும் இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிருது. இவர் ரகசியமாக பிளான் போடுறாரு, அது இஸ்ரேலில் தெரிஞ்சிடுது. அதனால் இவர் பிளான் டிஃப்யூஸ் ஆகிடுது. இவருக்கு உடனே டவுட் வந்தது, ஏதோ ஒரு ஸ்பை நமக்குள்ளே இருக்கிறான், ஏதோ ஒரு ஸ்பை நமக்குள்ளே. அந்த வசனம் படிங்க, ரொம்ப நல்ல வசனம். 2 Kings 6. அவன் பாருங்க சொல்கிறான், யார் சொல்கிறான், நம்ம கூட இருந்து சொல்லி கொடுத்துறான், போட்டு கொடுத்துட்றான். நம்ம போடுற பிளானெல்லாம் போயிடுது, ரகசியமாக போடுறோம். நம்ம ரொம்ப ரகசியமாக ஒரு பிளான் போடுறோம் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக.
பட் இஸ்ரவேலுக்கு தெரிஞ்சிடுது. எப்படி தெரியுது? யார் கூட இருக்கா, யார் அந்த கல்பிரிட் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன் சொல்கிறான், அப்படி இல்லை, இஸ்ரவேலில் ஒரு ப்ராஃபட் இருக்கான், நீ உன் பள்ளி அறையில் பேசினாலும் அது அவனுக்கு தெரியும். ஒட்டு கேட்க மாட்டான், அவனுக்குள்ளே இருக்கிற தேவன் அவனுக்கு அதை வெளிப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. பெட் சேம்பர், பள்ளி அறை, பெட் சேம்பர்லன்னா அப்போ எவ்வளோ அது அந்தரங்கமான ஒரு இடம் இல்லை? அந்தரங்கமான இடத்துல பேசுகிறது தூரத்தில் இருக்கின்ற தீர்க்கதரிசிக்கு தெரியுதுன்னா ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவங்க அதான் சொல்கிறான். அவனே அவனுக்கு கோவம் வந்தது, அவனை பிடிக்கணும். அப்போது அவனை பிடிக்கிறதுக்காக ஆளன். இட் வாஸ் அ டைட் கார்னர் ஃபார் எலிசா. எலிசாவோட வேலைக்காரன் வந்து கண் முழிச்சு பார்க்குறான். அந்த வசனம் தான் நீங்கள் படிச்சிங்க, 15ஆம் வசனம். காலைல எழுந்துச்சு பார்க்கும்போது அந்த இராணுவம் முழுக்க சுற்று போட்டாங்க அப்படின்றாங்கல்ல, சுற்றிட்டாங்க. அவன் இருந்த இடத்த சுற்றிலும் இராணுவங்கள் சூழ்ந்து விட்டது. இட் வாஸ் அ டைட் கார்னர் ஃபார் எலிசா. அவன் வேலைக்காரனுக்கு தெரியாது இதுலேருந்து தப்பிக்க வழி கிடையாது அப்படின்னு. ஆமீன்னு சொல்லுங்களேன். இதுலேருந்து தப்பிக்க வழி நம்மளை போட்டால் என்ன சொல்லுவோம்? தப்பிக்க வழியே கிடையாது, அவ்வளோதான், கதை முடிஞ்சுது, கதை முடிஞ்சுது. சம்டைம்ஸ் காட் அலோவ்ஸ் டைட் கார்னர்ஸ் இன் அவர் லைஃப் டு ப்ரூவ் இஸ் பவர் இன் அவர் லைஃப். ஆமீன். டு பி க்ளோரிஃபைட். அல்லேலூயா. அவர் நாம மகிமைக்கென்று என் வாழ்க்கையில் சில டைட் கார்னர்ஸாக கர்த்தர் அலோவ் பண்ணுறார். அவர் வல்லமையை விளங்க செய்து அவர் நாமத்திற்கு மகிமை வர பண்ண. பீட்டருக்கும் தெரியும் இட் வாஸ் அ டைட் கார்னர்னு. இதே போல் எலிசாவை போல தான் பீட்டரும் இருக்கார். ஏன்னா பின்னாடி நீங்கள் படிக்க போகிறீங்க, பீட்டர் தூங்கிட்டு இருந்தார் இல்லை? எப்படி ஒருத்தர் தூங்க முடியும்? இந்த மாதிரி கை கால் கட்டப்பட்டு நிச்சயமாக மரண தண்டனை உண்டு அப்படின்னு தெரியும். கை கால் கட்டப்பட்டு இவ்வளோ அடுக்கு பாதுகாப்புகள் மத்தியில் தூங்குறான். அவன் தூங்கிட்டு இருக்கான் பீட்டர். எலிசாவும் கூலாக இருக்கார். வேலைக்காரன் தான் பதட்டப்படுறான். ஐயோ, இந்த மலையை சுற்றிலும் இராணுவங்கள் சூழ்ந்து விட்டது, இந்த மலையை சுற்றிலும் இராணுவம் சூழ்ந்துடுச்சு அப்படின்றான். எலிசா, ஐயோ இவனுக்கு கொஞ்சம் கண்ணை திறந்து காமிங்களேன் அப்படின்றார். எவ்வளோ கூலாக இருக்கார் பாரு. இவனுக்கு கொஞ்சம் கண்ணை திறந்து. ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் ஸோ கூல் when the storm attacked the boat. ஆனால் சீஷருங்க கூலாக இல்லை, அப்படி தானேங்க? இட் வாஸ் லைக் எ டைட் கார்னர் தான். ஏன்னா ஏன் அவ்வளோ அலர்னாங்க? அவங்க வந்து மீனவர்கள், அவங்களுக்கு புயலும் தெரியும், சீற்றமும் தெரியும், படகும் தெரியும், கடலும் தெரியும். அவங்க பயப்படுறாங்கன்னா இட் மஸ்ட் பி சம்திங் சீரியஸ் ஸ்டாம் இல்லை? ஒரு சீரியஸ் ஸ்டாமாக தான் இருக்க முடியும். உயிரை கொல்லுகிற அளவுக்கு ஒரு ஸ்டாமை பார்த்து தான் மீனவர்கள் பயப்பட முடியும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க பயப்படுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பயப்படல, அவர் தூங்கிட்டு இருக்காரு. பீட்டர் இங்கே தூங்குறது போல் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன கற்றுக் கொடுக்குது? அது என்ன கற்றுக் கொடுக்குது? அது இங்கே எலிசா சுற்றிலும் இராணுவம் வளைச்சிக்குது. எலிசா சொல்கிறாரு, கூலாக சொல்கிறாரு, இவன் கண்ணை கொஞ்சம் திறங்காண்டார். இன்றைக்கி நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? இவ்வளோ ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஆனாலே நம்ம புலம்பிடுவோம். இவ்வளோ தூரம் போகணுன்னு அவசியம் இல்லை. டைட் கார்னர் இல்லை, நார்மல் கார்னருக்கே நம்மளாம் அஞ்சு இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கி பைபிள் ஸ்டடி முழுக்க ஆன்லைன் மெசேஜ் கற்றுக் கொடுக்குறாரு. we need to grow in our faith. அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்று எனக்கு தெரியணும். சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலை என்னை ஹாப்பி ஆக்கினா நான் ஹாப்பியாக இருப்பேன், சூழ்நிலை என்னை ஹாப்பி ஆக்கலைன்னா நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன்றது கிறிஸ்டியன்ஸ் அப்படி இருக்கவே கூடாது. எல்லா சிச்சுவேஷன்ஸ்லேயும் நம்ம கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். அதான் தான் நமக்கு வரணும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், தொழுவத்திலே முதலற்று போனாலும் நான் கர்த்தருக்குள். எதுக்காக இந்த வசனங்கள்லாம் போட்டிருக்கு அப்படின்னா, இன்னமும் சபை பாலை உண்கிற சபையாக இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் நான் வளரணும், பயப்படக்கூடாது. ஆமீன்னு சொல்லுங்களேன். பயப்படக்கூடாது. சும்மா வர்றதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் அனுமதிக்காமல் ஒன்றும் வராது. அப்படி வந்தால் எனக்கு சந்தோஷம். ஆமீன்னு சொல்லுங்களேன். அவர் அனுமதித்து வந்தால் எனக்கு ஓகே தான். ஆனால் அனுமதிக்காமல் ஒன்றும் வரவே வராது. நீ இஃப் யூ ஆர் சைல்ட் ஆஃப் காட், அதில் நீங்கள் 100% கான்ஃபிடென்ட்டா கர்த்தருடைய பிள்ளை நான், அவர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே வராது. எவ்வளோ பெரிய வல்லமையான நபரும் என்னை தொட முடியாது. அல்லேலூயா. அவன் நியமிக்கிற காரியம் என் வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் சொன்ன நேரத்தில் தான் எந்த காரியமுமே நடக்கும். ஆமீன்னு சொல்லு. நன்மையும் தீமையும் சரி. அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசத்தை நமக்கு கர்த்தர் கொடுப்பாராக. எலிசா சொல்கிறாரு, இந்த வேலைக்காரனுடைய கண்ணை கொஞ்சம் அவர் சொல்கிறாரு, படிங்க சிஸ்டர். மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லைப்பா, எந்த டைட் கார்னர் இருந்தாலும் ஐ நோ மை காட். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்கவங்க நீங்கள் சொல்லணும், ஐ நோ மை காட். கர்த்தரை தெரியாதுன்னு சொல்லணும். என்ன பண்ண போகிற? இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்தவங்க யாருமே பொழைச்சதே இல்லையே.
இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்க பெரிய நஷ்டத்தை அனுபவிச்சாங்களே அப்படின்னு ஒருத்தவங்களை பயமுறுத்தும் போது சொல்லணும், ஐ நோ மை காட், அல்லேலூயா, என்னுடைய கர்த்தர் எனக்கு தெரியும், என்னுடைய தேவனை நான் அறிவேன், அல்லேலூயா, அவர் அறியா என் வாழ்க்கையில் எதுவும் நேரிடாது என்று தைரியமாக சொல்ல தெரியணும். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியணும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள். புயல் மத்தியிலையும் தெரியணும், புயல் எப்படி வரும் கர்த்தர் இருந்தால் அப்படின்னு கேட்கக்கூடாது. புயலின் மத்தியிலும் கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு தெரியணும். சோதனையின் மத்தியிலும் கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு தெரியணும். பிள்ளைங்கள்லாம் இழந்துட்டான், ஒரு ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறான் யோபு, அப்போ கூட காட் வாஸ் வித் ஹிம், அல்லேலூயா, கர்த்தர் அவனை கைவிடலை. ஆனால் அந்த சூழ்நிலையெல்லாம் வருது, இந்த சூழ்நிலையெல்லாம் அனுமதிக்கிறார் ஆண்டவர், அல்லேலூயா. கர்த்தர், அல்லேலூயா, யோபுவோடு கூட இருந்தார். இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமீன்னு சொல்வீங்களா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ அடுத்தது பாருங்களேன், இயேசு கிறிஸ்து நான் மரித்து உயிரோடு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அது பயம். இவங்களுக்கு செத்துடுறாரு, இப்போ சிறுவையில் மறிச்சிடுறாரு. இவங்களுக்கு பயம். என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் குகையை அந்த கல்லறை வைத்த குகையை என்ன பண்ணுறாங்க, பாதுகாக்கிறதுக்காக ஆளை போட்டுடுறாங்க. அந்த வசனம் எங்கே இருக்குது? 27 66 27:66 மேத்யூ 27:66 பாருங்கள். செத்து போன பிறகு காவல் வச்ச ஒரு கல்லறைனா இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. ஆமென், அல்லேலூயா. இட் வாஸ் அ டைட் கார்னர் ஆல்சோ ஃபார் ஜீசஸ். செத்து போன பிறகுமா? ஆமாம், செத்து போன பிறகு இட் வாஸ் அ டைட் கார்னர். ஒரு பெரிய கல்லை போட்டு அந்த கல்லுக்கு முத்திரையை போட்டு அதுக்கு காவலையும் வைக்கிறாங்க. எவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன் பாருங்கள். செத்துப்போன ஒரு மனுஷனுக்கு ஒரு டூம்பு, அந்த டூம்புக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்த யாருமே எனக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய ஆள்கள் கூட அப்படி ஒரு பாதுகாப்பு கிடையாது. ஆனால் ஒரு டூம்புக்கு முத்திரையும் போட்டு அதுக்கு பாருங்கள், ஒரு பெரிய இந்த கல்லை யார் புரட்டக்கூட அந்தளவுக்கு பெரிய கல், அதுக்கு மேலே காவல் சேவகர்கள் பாதுகாக்கிறாங்க. இட் வாஸ் லைக் எ டைட் கார்னர் ஃபார் ஜீசஸ் ஹிம்செல்ஃப். இயேசுக்கே வந்து சோதனையான்ற மாதிரி அவருக்கே ஒரு டைட் கார்னர் தேவன் அனுமதிக்கிறார் அவர் வாழ்க்கையில். பட் நத்திங் குட் ஸ்டாப் த பிளான் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். உயிர் தெழுவேன் என்று சொன்னால் கர்த்தர் உயிர் தெழுவார். ஆமீன்னு சொல்லுங்களேன். உயிரோடு வருவேன்னு கர்த்தர் ஒரு சொன்னார்னா அதை செய்வார். கல் தடுக்க முடியாது, சேவகர் தடுக்க முடியாது. இட் வாஸ் லுக் லைக் எ டைட் கார்னர். இவ்வளோ காவல், இவ்வளோ பெரிய கல், அதுக்கு மேலே முத்திரை, எப்படி ஆகும்? ஆனால் ஒரு வேளை உயிரோடு வந்தால் கூட வெளியே வர முடியாது அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். நம்ம லைஃப்பில் டைட் கார்னர்ஸ் அனுமதிக்கும் போது நீங்கள் நிச்சயமாக விசுவாசிக்கணும், கர்த்தர் என் கூட உண்டு. This is the time that God wants to reveal His power in your life. தேவ வல்லமையை பார்க்கணுன்னா கொஞ்சம் டைட் கார்னர் என்ன பண்ணணும், சகிச்சுக்கணும். ஆமீன்னு சொல்வீங்களா? கொஞ்சம் நெருக்கத்தை கொஞ்சம் சகிச்சுக்கணும். அப்போ தான் கர்த்தர் தமது வல்லமையை அந்த நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். ஓகே, அப்போது இவ்விதமாய் கர்த்தர் டைட் கார்னர்ஸை அலோவ் பண்ணுறார். இதுக்கு கடைசியாக ஒரே ஒரு சொல்லி நான் இது கண்டினியூஷன் பண்ணிடுறேன். 3 பேர் தூங்கினாங்க. அடுத்தவங்க படிக்கலாம். எத்தனாவது வசனம் சிஸ்டர் அது? 12:7 12:6 ஓகே. 3 பேர் தூங்குறாங்க. இதில் மூணு தூங்குறவங்கள மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த நைட்டு ஒன் நைட் ஸ்டோரி. இந்த ஒன் நைட் ஸ்டோரியில் த்ரீ பீப்புள் ஆர் ஸ்லீப்பிங். ஃபஸ்ட்டு யார் தூங்கினா சொல்லி இதில் இல்லை, ஆனால் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கார். யார்? ஏரோது. ஏரோதோட ஸ்லீப் அன்றைக்கி வந்து இட் வாஸ் அ பீஸ்ஃபுல் ஸ்லீப். மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான உறக்கம். ஏன்னா பெரிய அச்சீவ்மெண்ட்டு. பீட்டர் ஜேம்ஸோட கொஞ்சம் ஃபேமஸ். எல்லாருமே கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட சீஷர்களாலும் பீட்டர் வந்து ரொம்ப முக்கியமான நபர் அந்த இதில். இப்போது ஜேம்ஸை கொலை பண்ணிட்டார். அதுலேயே பயங்கர அப்ரிசியேஷனு, நல்ல பேர். முக்கியமான ஆளை பிடிச்சி உள்ளே போட்டார். இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இவன் வந்து அன்றைக்கி நைட் எப்படி தூங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நிம்மதியான தூக்கம். ஏரோது வாஸ் ஸ்லீப்பிங் தட் நைட். ஏரோது தூங்கிட்டு இருக்காரு. நல்ல என்னுடைய காரியத்தை நினச்சி முடிச்சிட்டேன் நான், அல்லேலூயா. இதே போல் ஆமானோட ஒய்ஃபும் தூங்கியிருப்பாங்க. ஆமீன்னு சொல்லுங்கள். எப்போ சொல்லுங்கள்? 50 cubic feet 50 அடி நீள தூக்கு மரத்தை செஞ்சு முடிச்சிட்டாங்களா இல்லையா? அன்றைக்கி நைட்டு சொல்லுங்கள், நிம்மதியாக தூங்கியிருப்பாங்க. அல்லேலூயா. அன்றைக்கி நைட் தூங்கியிருப்பாங்க. திங்ஸ் வேர் லுக் லைக் பிசாசுக்கு சாதகமாக எல்லாம் போயிட்டே இருக்க மாதிரி தோணும். ஆமீன்னு சொல்லுங்களேன். ஏரோதுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். எல்லாம் கரெக்டாக போகுது. பிளானு
பர்ஃபெக்ட் பிளான் பர்ஃபெக்டாக போகுது, நல்லா தூங்கலாம், நிம்மதியான உறக்கம், யாரும் தடுக்கலை. என்ன ஏசுன்னு பிரசங்கம் பண்ணாங்க, இயேசுவா குறுக்கிட்டார்? இயேசு குறுக்கிடல. நான் நினச்சதெல்லாம் நடக்குது, எதிரி நினச்சதெல்லாம் நடக்குது, எதிரி நினச்சதெல்லாம் நடக்குது. அப்போது அன்றைக்கி நல்லா தூங்கியிருப்பான் அவன். ஆமாம், நல்லா தூங்கியிருப்பான். அவங்க ஒய்ஃப் பேர்னா, அவங்க ஒய்ஃப் பேர் போட்டிருக்கு, மறந்துட்டேன். அவங்க ஒய்ஃபுக்கு பேர் வந்து தேர் இஸ் அ நேம் ஃபார் ஒய்ஃப், அது குறிப்பிட்டிருக்கு, பைபிளில் குறிப்பிட்டிருக்கு. அவங்க ஒய்ஃபும் நல்லா தூங்கியிருப்பாங்க. அவங்க ஒய்ஃபும் நல்லா தூங்கியிருப்பாங்க. அல்லேலூயா. எப்படி தூங்கும் போது அவங்க நினச்சாங்கன்னா, நம்ம திட்டம் நிறைவேறி இருக்குது, நம்ம திட்டம் பழிச்சிருச்சு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு, 99% டன், 1% தான் பாக்கி அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, நிச்சயமாகவே எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா தூங்கியிருப்பாங்க. ஏரோது அப்படி தான் அன்றைக்கி நைட்டு தூங்கியிருப்பார். ரொம்ப நிம்மதியான உறக்கம். யாரும் அவருக்கு வந்து தொல்லை கொடுத்துருக்கக்கூடாது, அந்தளவுக்கு ஒரு குவைட் அண்ட் பீஸ்ஃபுல் ஸ்லீப் ஃபார் ஏரோது. ஓகே. ரெண்டாவது ஒருத்தங்க தூங்கியிருக்கணும் அங்கே. யார்? சோல்ஜர்ஸ் தூங்கினதா பைபிளில் போடல, பட் நான் சொல்கிறேன் அவங்க தூங்கியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் 18th verse படிங்க சிஸ்டர். 18, அதாவது 12-18. பொழுது விடிந்த பிறகு கலக்கம் வருது. ஆனால் பீட்டரை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து நடுராத்திரி, அப்படி தானே, நடுராத்திரி வெளியே கொண்டு வந்து அவன் என்ன பண்ணிடுறான், மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயின் வீட்டுக்கு போயிடுறான். அங்கே தான் ரோடா என்ற பொண்ணு வந்து கதவை தட்டுறா. அதெல்லாம் அது பின்னாடி நம்ம பார்ப்போம். இது நடுராத்திரி நடக்கிற சீனு. ஆனால் வசனம் தெளிவாக போட்டிருக்கு. 18ஆம் வசனத்தில் பொழுது விடிந்த பின்பு தான் கலக்கம் வந்தது. எனி சென்சிபிள் சோல்ஜர்ஸ்க்கு நடந்த உடனே கலக்கம் வந்திருக்கணும், அப்படி தானேங்க. எப்போ விஷயம் நடக்குதோ அப்போ தான் எல்லாம் கலங்கியிருக்கணும், அப்போ தான் அவங்க அலர்ட், அவங்க வேலையாக தானே. நடுராத்திரியில் அலர்ட் எப்போ பண்ணியிருக்கணும், உடனடியாக பண்ணியிருக்கணும், அதுதான் அவங்க வேலை, அதுதான் அவங்க வேலை. ஆனால் வசனம் தெளிவாக போட்டிருக்கு, அவங்க பொழுது விடிந்த பின்பு தான் அவங்க கலக்கப்பட்டாங்க, பெரிய கலக்கம் உண்டானது அவங்களுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நான் தூங்குனாங்கன்னு போடலைனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க தூங்குனாங்க. they are not meant to sleep that night. அதுக்கு தான் அவங்க பே பண்ணுறாரு ராஜா. தூங்காமல் காத்திருப்பதற்காக தான் அவங்களுக்கு வேலைக்கு ஆள் வச்சு அவங்கள பே பண்ணுறாரு. ஆனால் நான் சொல்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தூக்கம் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூக்கம், இது சாதாரண தூக்கம் இல்லை. ஏன் அப்படி, அதுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒய் இது நார்மல் தூக்கம் இல்லை. ஒருவேளை அவங்க நார்மலாக முழிச்சிருக்கிற ஆளுங்களாக கூட இருக்கலாம், சின்சியர் சோல்ஜர்ஸாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ராத்திரி அவங்க சின்சியர் சோல்ஜர்ஸ் இல்லை, அவங்க தூங்கிட்டாங்க. எப்படின்னா, அந்த வசனத்தை அந்த தூதர் கலட்டுறதை படிங்க சிஸ்டர். 8ஆம் வசனமா 7ஆம் வசனமா? ம் 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 பாருங்கள், இது 3 காரியத்தை யோசிச்சு. முதல்ல வெளிச்சம், லைட்டு போட்டாலே எழுந்திக்கணும். தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் போட்டால் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபஸ்ட்டு எழுந்திக்கல. அவங்க எந்த அளவுக்கு தூங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறது, கர்த்தர் கொடுத்த தூக்கம் இது. எப்படி ஆதாமுக்கு கர்த்தர் நித்திரையை வர பண்ணி ஏவாளை செய்யும் போது ஒரு அனஸ்தீஷியாவை கொடுத்த மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு தூக்கத்தை என்ன பண்ணியிருக்காரு கர்த்தர் சோல்ஜர்ஸ்க்கு, சேவகர்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சம் இவங்களை எழுப்பலை. அடுத்தது தட்டி எழுப்புறாரு. அந்தளவுக்கு இவர் தூங்கிட்டு இருக்கார். யார்? அடுத்தது பீட்டர் தூங்கிட்டு இருக்கார். தட்டி எழுப்புறாரு, எழுந்துரு. டைலாக் இருக்குது சிஸ்டர், தெர் இஸ் அ டைலாக் பிட்வீன் தேம். எழுந்துரு, தெர் இஸ் அ டைலாக். பேசுகிற சத்தம் கேட்கல, லைட்டு வெளிச்சம். அடுத்தது சங்கிலி விழுது. ஒரு சங்கிலி யார் பிடிச்சிருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு ஃபீல் ஆச்சும் இருந்திருக்கணும். சங்கிலி சத்தம் கேட்டிருக்கணும், வெளிச்சம் கண்ணு பார்த்துருக்கணும், பேசுகிற டைலாக் கேட்டிருக்கணும், இல்லை ஃபீலாச்சும் பண்ணியிருக்கணும்ல. 2 சங்கிலியும் கலந்து வருது. ஒருத்தன் தான் தூங்குறான், இன்னொருத்தனாச்சும் எழுந்திருக்கலாம். 2 பேரும் எப்படி தூங்க முடியும்? இந்த தூக்கம் வந்து டிவைன் ஸ்லீப். கர்த்தரே கொடுத்த தூக்கம். அவர் பர்பஸ் நிறைவேற வரைக்கும் ஒரு தூக்கத்தை கர்த்தர் சேவகர்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த சங்கிலி கலந்து விழுது, அதையும் பார்க்கல. லைட் அடிக்கிறாங்க, அதுலேயும் எழுச்சிக்கல. தூதரும் பேதுரும் தூக்கத்தில் இருக்கான். சத்தமாக தான் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். பீட்டர் தூக்கத்தில் இருக்கான், அவன்கிட்ட ஸ்லோவாக பேசினா கேட்டிருக்காது, நல்லாவே பேசியிருப்பார் தூதர் குரல்கள் நல்லா கணீர்னு இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கும் எழுச்சிக்கல. சங்கிலிகள் சத்தத்திலும் எழுந்துக்கல, லைட்டு வெளிச்சத்துலையும் எழுச்சிக்கல. கதவு திறக்குது, அதுலேயும் எழுச்சிக்கல. வெளியே 2 பேர் காவல் காத்துட்ருக்காங்க. அடுத்தது அவங்களுக்கு க்ளூவே இல்லை என்ன நடக்குதுன்னு. அப்போது
அவர்களும் தூங்கியிருக்கிறாங்க. ஆனால் இதை கர்த்தர் அனுப்பின நித்திரை. அது ஒரு கன நித்திரை ஆவியை கர்த்தர் அனுப்பிச்சிருக்காரு. அப்படி அதுக்கு பேர் என்னங்க, சில பேருக்கு சர்ச்சில் அப்படி வருது. என்னதான் நாங்கள் பிரசங்கம் பண்ணாலும் சில பேருக்கு கன நித்திரையின் ஆவி அப்படி அது ஆண்டவர் அனுப்புறது இல்லை, அது கர்த்தர் அனுப்புகிற இல்லை ப்ரைஸ் எல்லாம். அப்போது இவங்க 18th verseலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க காலையில் தான் எழுந்திரிச்சிருக்கிறாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு இவன் அங்கே வீட்டுக்கு போய் கதவை தட்டி வீட்டுக்குள்ளே போய் காலையில் பொழுது விடிஞ்ச போது ஆஃப்டர் த டே பிரேக் இவங்க எழுந்திருக்காங்க. டே பிரேக் ஆன பிறகு தான் என்ன பண்ணியிருக்காங்க, எழும்பியிருக்கிறாங்க. இது கர்த்தர் நியமித்த நேரம். அலாரம் வச்சு எழுப்பி விட்ருக்காரு அவங்கள. அவங்க கொல்லப்படுறாங்க, அப்படி தானே. ஏரோது என்ன பண்ணுறான், விசாரித்து அவங்கள கொன்னுடுறான். பிசாசு பாருங்கள், யாரை பயன்படுத்துகிறானோ அவனை கொன்னுடுவான். ஆண்டவர் தாம் பயன்படுத்துகிறவர்களை பாதுகாக்கவும், அல்லேலூயா, கொல்லப்பட்டால் அவர்களுக்கு அல்லேலூயா மகிமையான ஸ்தானத்தை கொடுக்கவும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். பிசாசு பாருங்கள், பிசாசு அவனை கொன்னுடுறான். ஏரோதை வந்து என்ன பண்ணுறான், அவங்கள கொன்னுடுறான். 3வது யார் தூங்கிட்டு இருந்தா, பீட்டர். தேர்டு வந்து பீட்டர். 3வது பீட்டர் தூங்கிட்டு இருந்தார். இது ரொம்ப ஆச்சரியம், எப்படி ஒருத்தனுக்கு தூக்கம் வரும்? பேதுரு போல் ஒரு ரொம்ப முந்திரி கொட்டத்தனமாக காரியங்களை ரொம்ப ஐப்பராக இருக்கிற ஆள் பீட்டர். நான் செய்யட்டுமா, நான் போட்டுமா, நான் பண்ணட்டுமா அப்படின்ற ஒரு ஐப்பரான ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி தூங்க முடியும்? நான் வசனம் போட்டிருக்க, அவர் தூங்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அவர் தூங்கிட்டு இருந்தார். எனக்கு இவரை இதை படிக்கும் போது ஜீசஸ் கிரைஸ்ட் படகுல தூங்கினது எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஒரு புயல் அடித்து படகு அமிழத்தக்கதாய் புயல் உள்ளே எவ்வளோ குழுக்கள்லாம் இருந்திருக்கும் பாருங்கள். படகு இப்படி அப்படியெல்லாம் போய் டாஸ்ட் ஆகிருக்கும் விண்டில். அந்த சமயத்தில் கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், நல்லா தூங்கிட்டு இருந்தார். இவங்க எழுப்புறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு அவங்க எழுப்புறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நான் பாட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க சொல்லிட்டு அமைதியாக இருந்துன்னு சொல்லி திரும்ப கூட தூங்கிட்டு இருப்பார் போய். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. We need a calmness in our spirit. We need a calmness in our spirit. எத்தனை பேருக்கு தூக்கம் வரல நைட்டு? I should pray for you today. கர்த்தர் தாம் பிரியமானவர்களுக்கு நல்ல நித்திரையை கொடுக்குறாராம். எப்படின்னா நல்ல விசுவாசிகள் நல்லா தூங்குவாங்க. ஜெபம் பண்ணுற நேரத்தை தவிர்த்து விழித்திருந்து ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே சேம் டைம் தூங்கும்போது தூக்கம் வராமல் கஷ்டப்படவும் கூடாது. தூங்கும்போது நல்லா தூங்கிடணும். ஜெபம் பண்ணும்போது மாறி நல்லா பெட்டில் படுத்துட்டு முழிச்சு ஃபோனை நோண்டுறது, முட்டி போட்டால் தூங்கிடுறது. நம்ம ஆளுங்க பாருங்கள் வித்தியாசமாக பண்ணுறாங்க. எல்லாம் முட்டி போட்டால் தூங்குறது, பைபிள் படித்தா தூங்கிறது. ஆனால் தலகாணியில் படுத்தா தூங்க வராது, அப்போ மட்டும் ஃபோனை பார்ப்பாங்க. ஆண்டோடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. படுத்தா தூங்கிடணும். நானும் படுத்தா தூங்கிடுவேன். பாலின்ட்ட கேட்டால் தான் தெரியும் நீங்கள். அது எப்படிங்க ஒரு நிமிஷத்தில் தூங்குறீங்க? படுத்தா தூங்கிடும். ஆமாம். ஸோ ஆண்டவர் இன்றைக்கி பாருங்களேன் சொல்கிறார், இவன் தூங்குறான். மூணாவது ஆள், தேர்ட் நபர் தூங்குறது ஏரோது, அடுத்தது சேவகர்கள், 3வது பீட்டர் தூங்குறார். பீட்டர் தூங்குறது வந்து அவர் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. அவர் வந்து நான் அவருடைய மனநிலையை எப்படி பார்க்குறேன்னா, கர்த்தர் என்னை விடுவிப்பார். யார் சொன்னாங்க? பால் சைலஸ் என்ன சொன்னாங்களோ, பவுலும் சீலான்ற இவங்க ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்ன சொன்னாங்களோ அதே இவர்களும் நினைச்சிருப்பான் மனசில். அவர் எங்களை விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம் அப்படி சொன்னாங்கல்ல. இவனுடைய மனநிலை அதுதான். என்னை கர்த்தர் விடுவிப்பார். விடுவிக்காமல் யாக்கோப்பு போல் கொல்ல அனுமதித்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. அல்லேலூயா. ஐ ஹாவ் அன் அஷூரன்ஸ் இன் மை டெத். என்னுடைய மரணத்தில் எனக்கு நிச்சயம் இருக்குது. மரணத்திலும் பயப்பட மாட்டேன். மரணம் அவர் நியமிக்காமல் எனக்கு வரவும் வராது. என்னை விடுவிக்கவும் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னொன்று இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு வந்து. இதுக்கு முன்னாடி இப்படி போடும்போது கர்த்தர் இவனை என்ன பண்ணார், தூதனை அனுப்பிச்சு, இவன் பார்த்துருக்கான், அதெல்லாம் பார்த்துருக்கான் பீட்டர். தூதனை அனுப்பிச்சு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார், பேதுரு இதுக்கு முன்னாடியே ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. அதனால் இன்னும் கூட இவனுக்கு அஷூரன்ஸும் கான்ஃபிடென்ஸும் இருந்திருக்கும். அதனால தான் தூக்கம் வந்துச்சு. விசுவாசிகள் நல்லா தூங்கணும். ஆமீன்னு சொல்லுங்கள். மறுபடியும் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணும் போது இல்லை, தூங்கும் போது நல்லா தூங்கணும். ப்ரைஸ் எல்லாம். ஏன்னா வி ஷுட் ஹாவ் அ காம்னஸ் இன் அவர் ஸ்பிரிட். நம் ஆவியில் நம்ம என்ன பண்ணோம், அமைதல் தேவை. ஆவி வந்து என்ன பண்ணக்கூடாது, அமைதல் இல்லாமல் இருந்தால் தூக்கம் வராது. பீட்டருக்கு அந்த இடத்துல 2 கை அவங்க வந்து துதிச்சாங்க. யார்? கை கால் கட்டப்பட்டவர்களா?
அது ஒரு விதமான ஒரு அப்ரிசியேஷன் பண்ணாலும் இதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். தூங்குறத கூட ஆமாம், தூங்குறதையும் அப்ரிஷியேட், துதிக்கிறத எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறோமோ தூங்குறதையும் அப்ரிஷியேட் பண்ணணுன்றேன் நான். அவங்க துதிச்சாங்க, பவுலும் சீலாவும் கை கால்கள் கட்டப்பட்டவர்களாய் கர்த்தரை தேவனை துதித்தார்கள். இவன் கை கால் கட்டப்பட்டவன் தூங்குறான், அதனால் இவனை நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்தளவுக்கு விசுவாசம் இவனுக்கு, அந்தளவுக்கு இவனுக்கு விசுவாசம். இவன் தூங்குறான், எப்படியா தூங்க முடியும்? எப்படி எந்த மனிதனால் தூங்க முடியும்? யாருமே தூங்க முடியாது. இந்த 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 ஒரு பயோகிராஃபிஸ்லாம் சிலதெல்லாம் நான் படிப்பது உண்டு, சம்டைம்ஸ் இந்த டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்குறது உண்டு. அந்த அடுத்த நாள் தூக்கு தண்டனை இடப்படுற கைதியினுடைய மனநிலையை குறித்து இந்த அந்த இவங்க டாக்டர்ஸ் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். அவ்வளோ கடினமாக இருக்குமா அவங்களுக்கு. அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் போடுவாங்க தூக்கி, யூஸ்வலாக ஏர்லி மார்னிங் போடுவாங்க. அந்த முந்தைய நாள்லேருந்து இந்த இந்த நாள் ரெண்டு நாள் நைட்டு அவங்களுக்கு, அது இந்த எஸ்பெஷலி தட் நைட்டு தூக்கம் என்ன தான் பண்ணாலும் தூக்கம் வராதான் அவனுக்கு, தூங்க மாட்டான் அவன். அவனால் தூங்கவே முடியாதான், அவனால் தூங்க சொல்லுவாங்களாம் டாக்டர். ஏன்னா தூங்கணும், அப்போ தான் அவனை செக் பண்ணி கரெக்டாக இருக்கணும், எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அவனை என்ன பண்ண முடியும், போட முடியும். ஆனால் தூங்க சொல்லுவாங்களாம், தூங்கவே முடியாதான். யாரும் எந்த தூக்கு கைதியுமே என்ன பண்ணுறது இல்லையா, தூங்க மாட்டாங்க. அந்தளவுக்கு பதட்டம், அந்தளவுக்கு ஆளே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்களாம் அந்த நைட்டில். ஆனால் பீட்டர் வாஸ் ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி. பேதுருவினால் நல்லாக நித்திரை செய்ய முடிந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, படகுல நித்திரை செய்த இயேசு கிறிஸ்து, சிறைச்சாலையில் தூங்கின பேதுரு, எனக்கு ஆபத்தில் பிரச்சனையில் புயல் போல் வீசும் காற்றில் என்னாலும் அமைதலோடு கூட இருக்க முடியும் என்றால் கர்த்தர் அல்லேலூயா எனக்கு கொடுத்த விசுவாசத்தினால் ஆகும். ஆமீன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி பதற்றம் பதறினால் சிதறிடுவான். ஏசாயா சொல்கிறார், நீ பதறினால் சிதறிடுவார் அப்படின்ற. அப்போது ஒரு அமைதலுள்ள ஒரு கிருபையை கர்த்தர் அல்லேலூயா நமக்கு தர இன்றைக்கும் உதவி செய்வாரா? கேன் வி ஆல் ஸ்டாண்ட் டு அவர் ஃபீட்? யாரும் எளிமைன்னு இருக்கலாம். இன்றைக்கி சில காரியங்கள் we will continue this. இந்த இன்சிடென்ட் முடியல. சபை பீட்டருக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்துச்சு. சபையானது அதெல்லாம் பார்க்கல நம்ம இன்னும். சபை பீட்டருக்காக ஜெபம் பண்ணி அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 2ஆம் காவல் 3ஆம் காவலை தாண்டி அவன் வெளியே வரான். அதுக்கப்புறம் அவன் யோவான் என்னும் பேர் கொண்டவனுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்குள் அவன் செல்லுகிறான் அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு. அந்த காரியம்லாம் நெக்ஸ்ட் டியூஸ்டே we will continue. ஆனால் இன்றைக்கே கர்த்தர் நிறைய காரியத்தை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கின்றார். என்னை விசுவாசத்தின் அடுத்த நிலைக்கு இந்த பைபிள் ஸ்டடி கொண்டு போகணும். ஆமீன்னு சொல்லுங்களேன். சும்மா குழந்தை போல் இன்னும் நான் இருக்கிறதுக்கு கர்த்தரை நான் அழைக்கலை. ஆரம்பம் எனக்கு குழந்தை மாதிரி பால் கொடுத்துருக்கலாம், ஆனால் இப்போ பலமான ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. விசுவாசத்தில் என்னை பலப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். இங்கே எத்தனை பேர் சாதிக்க விரும்புகிறீங்க? ஆமீன்னு சொல்லுங்களேன். விசுவாசிகள் சாதிப்பார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தில் பலசாலிகள் தான் சாதிக்க முடியும். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் சாதிக்க முடியாது. கர்த்தர் அவர்களை பயன்படுத்தவும் முடியாது. கர்த்தர் உங்களை நம்பவே முடியாது. யோபுவை நம்பினார் ஆண்டவர். பீட்டரை நம்புகிறார் ஆண்டவர். பாலை நம்புகிறார் ஆண்டவர். யாக்கோப்பை நம்பினார் ஆண்டவர். அல்லேலூயா. Because he knows, hallelujah, they are strong in their faith. ஸ்டீஃபனை நம்பினார் ஆண்டவர். he is not a direct disciple. hallelujah. அவன் பந்தி விசாரிப்புக்காக ஏற்படுத்தப்பட்டவன் தான் ஸ்டீஃபன். அவனை நம்புகிறார் ஆண்டவர். இன்றைக்கி உங்களையும் என்னையும் நம்புவாரா? ஒருவேளை குழப்பம், பயம், பதற்றம், எல்லாத்துக்கும் கேள்வி இருந்தால் இன்றைக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரே ஒரு ஒன் லைனில் சொல்கிறேன், அவர் சொல்லாமல் ஒன்றும் நடக்காது. அவர் சொல்லாமல் என் வாழ்க்கையில் ஒரு அல்லேலூயா காரியமும் அசையாது, என் முடியும் தரையில் விழாது என்று நான் அறிந்திருக்கணும். எல்லாவற்றையும் முன்குறித்து இருக்கிற தேவன், நான் நடக்கும் பாதையை முன்பாகவே அறிந்திருக்கிறவர் அவர். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி எல்லாம் கேட்ட வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஒருவேளை இன்றைக்கி இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டு இதற்கு முரண்பாடாக சில காரியம் வாழ்க்கையில் இருக்குது பாஸ்டர், சில காரியம் முரண்பாடாக இருக்குது, விசுவாசத்தில் எனக்கு பலவீனம் இருக்குது, எனக்கு பயம் இருக்குது, எனக்கு கலக்கம் இருக்குது அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அல்லேலூயா, கலங்காதே, பயப்படாதே, ஃபியர் நாட், ஃபார் ஐ எம் வித் யூ. இந்த வசனத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான வேர்ஸ் தான், பட் இட் இஸ் வெரி பவர்ஃபுல். ஒருவேளை அந்த கலக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, ஃபியர் நாட், ஃபார் ஐ எம் வித் யூ. அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இதை நீ விசுவாசிப்பியான்னு கேட்குறாரு. அல்லேலூயா. இதை விசுவாசி நீ கலங்காமல் இருப்பியா? அதான் நம்ம சைடு. ஹவ் யூ கேன் ரெஸ்பாண்ட் டு திஸ் வேர்ஸ்? எஸ் லார்ட், ஐ பிலீவ். அல்லேலூயா. எஸ் லார்ட், ஐ பிலீவ். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்.
நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Oh glory. Hallelujah. Thank you Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்து. Thank you Jesus. ஷகலபா கரபபா. ஆண்டவரே இந்த கரங்களை என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிடுவீங்களா இன்னைக்கு? ஆண்டவரே, எஸ் லார்ட், we know ஆண்டவரே நீர் என்னோடு கூட உண்டு. நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் என்னை நீர். தேங்க்யூ லார்ட். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். மறுபடியும் சொல்லுவேன், என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். சொல்லுங்க. தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடேனே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாதும் நெறிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியாதும் நெறிடா என். மறுபடியும் எல்லாம் சேர்ந்து விசுவாசமா சொல்லலாமா? நீரறியா, ஓ நீரறியாதும் நெறிடா என் தலை. I feel like singing it one more time. Oh, நீரறியாதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கும் கேட்ட சத்தியம் எவ்வளோ ஆண்டவரே தேவையானது, எவ்வளோ உண்மையுள்ளது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் மலைகளின் அனுபவங்களும் உண்டு, பள்ளத்தாக்கின் அனுபவங்களும் உண்டு, ஆசீர்வாதங்களும் உண்டு, நெருக்கங்களும் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட உண்டு. ஆமென், அல்லேலூயா. நீர் அனுமதிக்காமல் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அணுவும் அசையாது, ஒரு முடியும் விழாது என்று நாங்கள் நிச்சயித்து இருக்கிறோம் ஆண்டவரே. இன்றை கேட்ட சத்தியத்தை போலப்பா, நீர் எங்களை ஆண்டவரை விடுவிக்கிறவராக இருக்கிறீர். ஈவன் ஆண்டவரே in our tight corners, thank you Lord, hallelujah, that your presence is with us. ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட உண்டு. உமது வல்லமையை நீர் ஆண்டவரே நெருக்கத்தில் விளங்கச் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அப்பா எங்கள் விசுவாசம் வர்த்திக்கட்டும், எங்கள் விசுவாசம் பலப்படட்டும். எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்திருக்க, எந்த சூழ்நிலையிலும் பவுலைப் போல் நாங்களும் சொல்ல, எல்லாவற்றிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டோம் என்று சொல்லத்தக்கதாக எங்கள் விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. கேட்டவர்கள் ஆண்டவரே இந்த வசனம் ஆண்டவரே பக்தி விருத்தி ஏற்படுத்தட்டும், விசுவாச பெருக்கத்தை ஏற்படுத்தட்டும், உமக்காகிலும் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கின்ற வாஞ்சையை ஏற்படுத்தட்டும் என்று ஆண்டவரே கேட்டவர்களும் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தை பலன்களை கொடுக்கட்டும், இந்த வார்த்தை விளைச்சலை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். வந்தவர்களை ஆசீர்வதிப்பீராக, உடைய கிருபையினால் முடிசூட்டுவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மே காட் bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.